கோணங்கள். இரண்டு கதிர்கள் சந்திக்கும் புள்ளியில் கோணம் உருவாகிறது. கோணங்களை நாம் பாகை, அதாவது டிகிரி, இந்த ஏ டிகிரின்னு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க எழுத்துக்கு மேலே, குறியீட்டால் குறிக்கிறோம். இப்போ இங்கே பார்க்குறோம் இரண்டு கதிர்கள் இருக்குது, அது ரெண்டும் சந்திக்கும் புள்ளி, அதுக்கு முனை புள்ளின்னு பேர். இந்த இடத்துல நம்ம கோணம் உருவாயிருக்குங்கிறத இந்த வளைகோடு குறிக்கிறது. கோணங்களை எப்படி பெயரிடுறது? இப்போ ஏபிசி 3 புள்ளிகளும் முனை புள்ளி அங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, அதில் உருவாகிற கோணம் 2. கோணம் என்பதை குறிப்பதற்கு 2 கதிர்கள் சந்திக்கிற மாதிரி உள்ள குறியீடு. இந்த மேலே ஏபிசிங்கிறத கோணம் ஏபிசி அல்லது சிபிஏ 2 வகையிலையும் சொல்லலாம். அடுத்ததா பி அப்படிங்கிறது முனையை மட்டும், அந்த முனையில் உள்ள எழுத்தை வைத்தும் சொல்லலாம். இது ஒரே ஒரு கோணம் உருவாகும் போது மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த கோணத்தினுடைய அளவு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக 2 அப்படிங்கிற நம்பர், அதாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்க கோண அளவை பயன்படுத்தியும் குறிக்கலாம். கோணமானி. கோணங்களை அளப்பதற்கு பயன்படக்கூடிய கருவியை தான் நம்ம கோணமானின்னு சொல்லுவோம், அல்லது பாகைமானி, ஆங்கிலத்தில் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 180 வரைக்கும் வெளி அளவில், அதாவது வெளி அளவீடு 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். உள் அளவீடு அதே போல் 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். இது கடிகார திசையிலையும் எதிர்கடிகார திசையிலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். கோணங்களின் வகைகள். இப்போ நம்ம கோணங்களின் வகைகள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பூஜ்ஜிய கோணம். 2 கதிர்கள், இங்கே நீங்கள் கலர் வேறுபாடு இருக்கிறத பார்க்கலாம். 2 கோணங்கள், 2 கதிர்கள் ஒரே புள்ளியில் சந்தித்தால், அதாவது ஒன்றோடன் ஒன்று மேறு பொருந்தி இருந்தால் அவற்றுக்கு இடையே உள்ள கோண அளவு 0 டி, அதாவது பூஜ்ஜிய கோணம். இதை நீங்கள் கோணமானியில் பார்க்கலாம். 0 கோணத்தை காட்டுறதை நம்ம பார்க்கலாம். அதாக குறுங்கோணம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். குறுங்கோணம் என்றால் என்ன? கோண அளவு 90 டிகிரியை விட குறைவாக உள்ளது, அதாவது 0லேருந்து 90க்குள்ளே இருக்கக்கூடிய கோண அளவை நாம் குறுங்கோணம்னு சொல்கிறோம். டாட்டர் லைன்ஸில் காட்டியிருக்காங்க, அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த இடைவெளிக்குள்ளே, அதாவது 0லிருந்து 90க்கு இடைப்பட்ட எந்த கோண அளவாக இருந்தாலும் அதை நாம் குறுங்கோணம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது செங்கோணம். ஒரு கோண அளவு சரியாக 90 டிகிரி இருந்ததுன்னா அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? செங்கோணம். இதை நீங்கள் சுவர் முனைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தளமும் சுவரும் சந்திக்கிற புள்ளி எல்லுங்கிற எழுத்து மாதிரி இருக்கும். இது செங்கோணம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற கோணம் விரிகோணம். விரிகோணம் இது கோண அளவு 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் உள்ளது விரிகோணம் ஆகும். இது 90க்கு மேல் 180க்கு குறைவாக உள்ள அனைத்து கோணங்களையும் நாம் எப்படி தான் அழைக்கிறோம்? விரிகோணம். அடுத்ததா நேர்கோணம். கோண அளவு சரியாக 180 டிகிரி, அதாவது கோணமானியோட அடிக்கோடில் அப்படியே இருக்கிற கோணம் 180 டிகிரி. நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடில் பார்த்தாலும் ரைட்டு, வலதுபுறத்துலேருந்து பார்த்தாலும் சரி, இடதுபுறத்துலேருந்து பார்த்தாலும் அது 180 டிகிரி குறிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நேர்கோட்டில் உள்ள கோணம் சரியாக எவ்வளோன்னு தெரியுதா? 180 டிகிரி. இந்த கூடுதல் தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம் பின்வளை கோணம். இது 180 விட அதிகமாகவும் 360 டிகிரியை விட குறைவாகவும் உள்ள இடைப்பட்ட கோணங்களை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம்? பின்வளை கோணம். இதுக்கு நம்ம கோணமானி 2 கோணமானிகள் சேர்த்து வைத்தது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரி கொண்ட ஒரு கோணத்தை அளக்கக்கூடிய கருவியை கொண்டு தான் இதை அளக்க முடியும். அடுத்தது முழு கோணம். முழு கோணம்னா என்ன? ஒரு முழு சுற்று சுற்றியவுடன் அப்பொழுது என்ன கிடைக்கும்? ஒரு வட்டம் மாதிரி கிடைக்கும். அந்த வட்டத்தோட கோணம் எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அதாவது கோண அளவு சரியாக 360 டிகிரி. 2 கதிரும் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டுனா ஒன்றின் மீது ஒன்று பொருந்தி அது 0 கோணத்தை குறிப்பதாகவும் இருக்கும். ஆனால் ஒரு முழு வட்டத்தை சுற்றி வந்த பிறகு உருவாகக்கூடிய கோணம் 360 டிகிரி. அதை நாம் முழு கோணமானியில் கோணத்தை எவ்வாறு அளப்பதுன்னு பார்ப்போம். இப்போ கோணமானி இந்த படத்தில் பார்க்குறீங்க. இதில் அடிக்கோட்டின் முனை கோணமானியினுடைய மையத்தில் இருக்க மாதிரி பொருத்தணும். அப்புறம் கோணமானி 0 கோணத்தில் அடிக்கோடு போடுவோம் இல்லையா, அது படிகிற மாதிரி இருக்கணும். இங்கே அடிக்கதிர் இடதுபுறம் சென்றால் வெளியில் உள்ள கோண அளவை பயன்படுத்தணும். அடிக்கதிர் வலதுபுறம் சென்றால் உள்ளே உள்ள கோண அளவை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இங்கே 2 கோண அளவு வர்றதுனால குழப்பம் வரும். அப்போ அடிக்கதிர் எந்த திசையில் செல்கிறது என்பதை பொறுத்து தான் நம் உள்ள கோண அளவை பயன்படுத்துறதா வெளியில் உள்ள கோண அளவை பயன்படுத்துறதான்னு புரிஞ்சுக்கணும். இதை நம்ம அடுத்த இதில் விரிவாக பார்ப்போம். இங்கே பாருங்கள்.
இப்பொழுது அடிக்கதிர் எந்த பக்கம் செல்கிறது? வலதுபுறம் செல்கிறது. அப்போனா நம்ம எந்த அளவு பயன்படுத்தணும்? உள் கோண அளவுகளை. அப்போ இங்கே இப்போ காட்டக்கூடிய கோணத்தை பார்த்தீங்கன்னா 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட 70க்கு அப்புறம் 1 2 3 4 5 சரியாக 75 டிகிரியில் குறிக்குது. இதை 105ன்னு தவறாவோ அல்லது 115ன்னு தவறாவோ நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இடதுபுறம் கதிர் சென்றாதான் நம்ம வெறி அளவு எடுத்துக்குவோம். இங்க வலதுபுறத்துல தான் அடிக்கோடு போது பாருங்க. இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம். அந்த கோணமானினுடைய மைய புள்ளியில அந்த வலது பக்கம் சொல்லக்கூடிய கதிரோட ஆரம்ப புள்ளி சரியா புரிஞ்சிருக்கா? அப்புறம் 180 டிகிரி அல்லது 0 டிகிரின்னு இருக்கக்கூடிய அந்த அடிக்கோட்டோட அந்த கோடு ஒன்றி இருக்கிற மாதிரி வைத்த பிறகுதான் நம்ம அளவை பார்க்கணும். இப்பொழுது நாம ஏன் உள்ளளவீட பயன்படுத்துறோம்னா வலதுபுறம் கதிர் செல்கிறது. நன்றி.